தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைட்டிலில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். ஆமாங்க, ரியல்மி யூஐ இப்போ அஃபிஷியலாக ரோல் அவுட் பண்ணுற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. பட் நமக்கு ஏற்கனவே டெவலப்பர் ப்ரிவியூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் நம்மளுடைய X2 ப்ரோவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரியல்மி யூஐயில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க, நான் யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறேன். இது ரிவ்யூ எல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் என்னுடைய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் இந்த யூஐயில் என்னென்ன இருக்குன்றதை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக மட்டுமே. இந்த யூஐயில் நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே நமக்கு பார்க்கும் போதே ஒரு ஃபீல் என்ன கிடைக்குது அப்படின்னா, இது ஒரு கலர் OS 7 மற்றும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் விஷயங்கள் எடுத்து ரெண்டுத்தையுமே சேர்த்த ஒரு கலவை மாதிரி வந்து இருக்குங்க. ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் இதோடைய டிசைன் தான். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐகான்ல இருந்து அதோடைய கலர் பேட்டர்ன்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் ஒரு புதுவிதமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப கலர் அடிக்கிற மாதிரி கலர் OSல இருக்கிற கலர் மாதிரி எல்லாம் இல்லை. கொஞ்சம் வந்து பரவாயில்லையா வந்து இருக்கு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிம்பிளிஸ்டிக்காக கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. இந்த ரியல்மி யூஐ அப்படின்றது இப்போதைக்கு வெர்ஷன் 1ல தான் இருக்குது. பட் வெர்ஷன் 1 அவங்க பில்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் 10ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு டார்க் மோட் டிஃபால்ட்டாகவே வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த டார்க் மோட இந்த ரியல்மி யூஐலையும் இருக்குது, நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி எனேபிள் பண்ணும்பொழுது என்னடா ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக சிஸ்டம் வைட் அந்த டார்க் மோட் யூஸ் பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க. இருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ஒரு சில ஆப்ஸ்க்கும் வந்து இந்த டார்க் மோட இதை ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த டார்க் மோடில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குது. யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருக்கு. அனிமேஷன் எஃபெக்ட்டும் இதில் கொஞ்சம் ட்வீக் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய விதமான அனிமேஷன்ஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஸ்லீக்காகவும் இருக்கும். இப்போ என்னுடைய ஃபேவரட்டான ஒரு விஷயத்துக்கு வருவோம், எட்ஜ் லைட்டிங். ஆமாங்க, ஸோ நம்ம AMOLED டிஸ்பிளே சாம்சங்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, OnePlusல வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எட்ஜ் லைட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃபால்ட்டாக இதில் நோட்டிஃபிகேஷன் LED எல்லாம் கிடையாது. அதற்கு பதிலாக உங்களுக்கு கால்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாலோ இல்லை கால் வரும்போதோ இல்லை SMS மெசேஜஸ் ஏதாச்சும் வரும்போது கூட இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு LED லைட் வந்து எரியும். இது வந்து X2 Pro. ஸோ இதில் வந்து AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால இது வந்து வருது. AMOLED டிஸ்பிளே இல்லைனா இது வராது. பட் AMOLED டிஸ்பிளே இருக்கிற டிஸ்பிளேல இது பார்க்கறதுக்கு சும்மா சூப்பரா இருக்கு. அடுத்தது டைனமிக் வால்பேப்பர் ஒன்று இருக்குன்றத போல சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக நான் கலர் OSல யூஸ் பண்ணும்போதெல்லாம் வால்பேப்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வால்பேப்பர் இருக்கும். மிஞ்சி போனால் எல்லா ரிவ்யூலையும் நான் ரியல்மியில் கலர் OSல அதே தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். பட் இந்த வாட்டி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து தராங்க. அதுவும் டைனமிக் வால்பேப்பர்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு லைவ் வால்பேப்பர்ஸும் இருக்கு. ஸோ பார்க்கும்போது இங்கே எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து கிரியேட்டிவாக வச்சுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு தீம்ஸ் ஆப்ஷனும் இருக்கு. நிறைய விதமான தீம் கலெக்ஷன் கொஞ்சம் வந்து மாடிஃபைட் வெர்ஷன் ரியல்மிக்காகவே வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஃபீலுக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐகான்ஸை நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் அதற்கும் இதில் ஆப்ஷன்ஸ் வந்து தராங்க. ஸோ உங்களுக்கு ஏற்றவாறு ஐகான்ஸுடைய ஷேப்பை மாற்றிக்கலாம், சைஸை மாற்றிக்கலாம், இல்லை அதோடைய கலரை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். தேர்ட் பார்ட்டியாக ஐகான் பேக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனாலும் அதை யூஸ் பண்ணுறதுக்கும் இவங்க வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் மற்ற யூஐ எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருந்த ஒரு சில ஷார்ட்கட்ஸும் இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏற்கனவே கலர் OSல இருந்தது தான், பட் இதில் இன்னும் கொஞ்சம் ட்வீக் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்னா 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இப்படி 3 ஃபிங்கர் நீங்கள் ஸ்வைப் பண்ணாலே போதும், ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஜெஸ்டர் மோடில் வந்து வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த ஜெஸ்டர் மோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து பழகிடும் அப்படின்னு வந்து சொல்வேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்லீக்காகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஒரே ஃபோனில் 2 ப்ளூடூத் ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து இதில் செய்யலாம். ஆமாங்க, இதில் டியூவல் ப்ளூடூத் ஹெட்செட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் நண்பரும் ஒரே படத்தையோ இல்லை பாடலையோ ஈஸியாக வந்து கேட்டுக்கலாம் ஒரே ஃபோனில் 2 ப்ளூடூத் ஹெட்செட் கனெக்ஷனில். வழக்கம் போல நம்ம ஏற்கனவே வந்து கலர் OSல பார்த்த கேம் பூஸ்ட் ஆப்ஷன் இதுலயும் வந்து இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் அனிமேஷன்லாம் மாத்திருக்காங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு லுக் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும். கொஞ்சம் கலர் லைக் பண்றவங்களுக்கு மேபி அதுவும் பிடிச்சிருக்கும். பட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத இவங்க அஃபிஷியல் ரோல் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா தான் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து புது விஷயம் இதில் இருக்கிறது. முக்கியமாக நாங்கள் ப்ரைவேசியை வந்து இதில் அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. ஸோ என்னடா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேக் அட்ரஸ் வந்து உங்களுக்கு ரேண்டமாக ஜென்ரேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஒரு யூனிக்கான ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும் போது ஹேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ரேண்டமாக வந்து மாற்றிட்டே இருக்கும் போது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. இதே போல இன்னும் பலவிதமான விஷயங்களை வந்து ப்ரைவேசிக்காகவே நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ரியல்மி யூஐயில் வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத போலையும் சொல்கிறாங்க. அது போக போக யூஸ் பண்ணும்போது பக்கெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும்.
முக்கியமான இன்னொரு அப்டேட் அப்படின்னா நமக்கு என்னதான் கேமரா வந்து 48 இருந்து 64 108 மெகாபிக்சல் வரைக்கும் கேமரா போனாலும் நம்ம அந்த மெகா பிக்சல்லாம் யூஸ் பண்ணி போட்டோ எடுக்கிறோம்னா டிஃபால்ட்டாக கலர் யூஐல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமரா ஆப்ஷனுக்குள்ள போகணும். அங்கே போயிட்டு ஏதோ ஒரு செட்டிங்ஸ்குள்ளலாம் மாற்றி அங்கே போய் எக்ஸ்பர்ட் ஆப்ஷன் இது மாதிரிலாம் போயிட்டு தான் நீங்கள் வந்து அல்ட்ரா ஷாட்ஸே வந்து எடுக்க முடியும். பட் இதில் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அந்த 64 மெகாபிக்சல் அப்படின்னா 64 இல்லை 108னா 108 அப்படின்ற ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக அந்த கேமரா டூகல் ஆப்ஷன்லேயே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் மெகா பிக்சல் யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. இப்போ நான் சொன்ன விஷயங்களை தவிர இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் பார் வந்து கொடுத்துருக்காங்க. இது கலர் யூஐ யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் சைடில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு பால் மாதிரி வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக் ஃப்ரண்ட் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ரைடிங் மோட் ஒன்று கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஃபோக்கஸ் மோட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நீங்கள் எந்த மாதிரி டைமில் எப்படி யூஸ் பண்ணணும், கால்ஸ் வரணுமா வேணாமா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கால்ஸ் நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கும் இருக்கு. இந்த யூஐல எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் நீங்கள் இந்த மாதிரி வந்து சின்னது பண்ணிட்டு நீங்கள் மற்ற விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அதே போல் இந்த ரியல்மி யூஐயோட அடுத்ததாக லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு அல்ட்ரா ஸ்டெடி செல்ஃபி இமேஜஸ் எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வரும்போது தான் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும். பட் மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் டிஃபால்ட்டாக மற்ற விஷயங்கள் கொடுக்குற மாதிரியே இதில் டிஜிட்டல் வெல் பீயிங்கும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் மற்றது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் நான் ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பாங்க, ஒரு ஆக்சிஜன் வாய்ஸ் மாதிரி ஒரு சில ஃபீல் வந்து கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன். பட் இவங்க கலர் வாய்ஸ்ல கொஞ்சம் ஆக்சிஜன் வாய்ஸ்ல கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் வந்து சொல்லணும். பட் பார்க்கறதுக்கு இந்த ஒரு புதுமையான ஒரு முன்னேற்றம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்தீங்க, உங்களுக்கு ரியல்மி யூஐ வந்து அப்டேட் வந்ததுன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது அப்டேட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த யூஐல உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்கு, இல்லை எந்த ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.